நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு? ஸோ சீரியல் இவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு நம்ம அபிக்கும் முரளிக்கும் கல்யாண சீக்வன்ஸையே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அபியை பார்க்குறதுக்காக 3 பேரும் போயிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? முரளி கூட ஃபோன் பண்ணி சுந்தரி கிட்ட பற்றி வச்சார் இல்லையா? நேராக வந்த உடனே சாப்பிட்டாச்சா, நான் அவ்வளோ சொல்லியும் அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சுந்தரி பிரச்சனையை ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ எப்படி நாங்களே இப்போ தான் வரோம், யாருக்குமே நான் அங்கே போகிறது தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரி சத்த நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டு டிரைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு கூட நம்ம போயிட்டு வரோம், அபி கல்யாணத்துக்கு போகக்கூடாதா, அதெல்லாம் வேணாம் நான் போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் போனீங்க அப்படின்னா அதான் என்னோட கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, யாரும் போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை காமிக்கிறாங்க. ஒரு மலை கோயிலில் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கல்யாண கோலத்தில் நம்ம அபி இருக்கிறாங்க. ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா தன்னோட அக்கா இல்லை இல்லையா? ஸோ கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலாமா அப்படின்லாம் கதறி பார்க்குறாங்க. ஆனால் யாரும் கேட்குறதா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுவும் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஃபோட்டோவோடு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த கிஃப்ட்டனாச்சும் அபிகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுவே வரைஞ்ச ஒரு டிராயிங் ஆர்ட்டுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் எப்படியாச்சும் அபிகிட்ட கொடுத்துரு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ராகவ் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.